ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வெளியே போய் சாப்பிட்டு காஃபி குடிச்சலாம். சோ அப்ப எப்படி தோணுச்சுன்னா, கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. நம்மளோட வாழ்க்கை வரலாறு டே 10ல ஊர் சுத்த கிளம்பிட்டோம். டிராவலிங்ல என்டர்டைன்மெண்டே நமக்கு பாட்டு தான். ஆனா உங்களோட என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் ஆஸ்ட்ரோ நிறைய ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆஸ்ட்ரோல பழைய மாதிரி 80 ரிங்கட்ல கிடையாதுங்க. வெறும் 49 ரிங்கட் 99 சென்ட்ஸ்க்கே 13 தமிழ் சேனல்ஸ் கிடைக்குது. அது கூடவே ஆஸ்ட்ரோ ஃபைபரும் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு பழைய பில் எவ்வளவு இருந்தாலும் 40 ரிங்கட் இருந்தா போதும். இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு ஆஸ்ட்ரோ விஎம்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. மத்ததெல்லாம் அவங்களே கால் பண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் கேலுக்கு போற வழியிலே RNRல லஞ்ச் முடிச்சிடலாம்னு பிளான் பண்ணோம். அங்க சில ஷாப்ல கேலரிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சோ நானும் என் ஒய்ஃப் 2 பிளேட்டை பார்சல் பண்ணிட்டு வந்துட்டோம். உங்களுக்கே தெரியும் எனக்கு இந்த ஸ்பூனுக்கு 7ஆம் பொருத்தம். சோ அதை தட்டி தூக்கி ஓரமா வச்சுட்டு கையில சண்டை போட ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமான காரணம் அந்த சிக்கன் தாங்க. ஏன்னா கையில சாப்பிட்டாதான் நிம்மதியா சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். என் ஒய்ஃப் கூட போனா நான் எக்ஸ்ட்ரா ரைஸ் வாங்கவே தேவையில்ல. சோ ஆட்டையை போட்டு சாப்பிட்டுட்டு 2 பேரும் லஞ்சை முடிச்சிட்டோம். அப்புறம் பிளேட்டையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டோம். இதை பார்க்கும்போது என் பொண்டாட்டி பாசமா பண்ற மாதிரி இருக்குல்ல. ஆனா அங்க என்ன நடந்ததுன்னா, முடி வெட்டுற அப்பதான் வகுத்தல் சரியான எத்தனை வாட்டி சொல்றது நானு. இந்த மாதிரி லஞ்ச் சாப்பிட்டு காஃபி குடிக்காம போனா அதுக்கு பண்ற துரோகம்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க போயிட்டோம். நான் இது வரைக்கும் ஷெல் காஃபி குடிச்சதே இல்ல. அதனால ஒரு மோக்கா ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு இவங்களோட காஃபி கப் கலர் பிடிச்சிருந்தது. சோ காஃபி கப் வாங்கிட்டு நேரா காருக்கு எடுத்துட்டு போயிட்டோம். எனக்கு இந்த காஃபி கப்ல லிட்டோட குடிச்சாலே பிடிக்க மாட்டுது. இந்த மாதிரி கப்பை ஓபன் பண்ணி கல்பா அடிக்கிறப்போ, அதுவும் சுட சுட அப்படியே குடிக்கிறப்போ அதோட ஃபீலே வேற. அப்புறம் நம்ம சிக்கடு வைப்ஸோட அப்படியே டிராவல கண்டினியூ பண்ணோம். இங்க நமக்கு ஒரு முக்கியமான மீட்டிங், அதையும் முடிச்சிட்டு இன்னைக்கு டேவை முடிச்சிட்டோம். 100 டேஸ் சேலஞ்சில் 10 டேஸ் முடிஞ்சிருச்சு. இன்னும் 90 டேஸ் இருக்கு. எங்க போய் முடிய போதும். வரண்டா சின்னசாமி. சரிடா.